Greetings to everyone. இந்த வாரம் ஃபுல்லா நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒன் வேர்ட் மேஜிக். அதாவது ஒரே ஒரு வேர்டை வச்சு எப்படி டிஃபரெண்ட் சிச்சுவேஷன்ல பேசலாம் அப்படின்னு தான் பார்த்துட்டு இருக்கோம். ஏற்கனவே நம்ம 3 நாளா 3 வேர்டு பார்த்துட்டோம். சோ இன்னைக்கு 4வது வேர்ட். சோ இன்னைக்கு ஆன வேர்டு என்னன்னு பாத்திரலாம். சோ இன்னைக்கான வேர்டு பாத்தீங்கன்னா ரன். இது நம்ம டெய்லி லைஃப்ல அடிக்கடி யூஸ் பண்ணிட்டு இருப்போம். சோ இந்த ரன்னுடைய மத்த மீனிங்லாம் என்னன்னு பாத்திரலாம். சோ ஃபர்ஸ்ட் ரன் அப்படின்னா ஓடு, ஓடுதல் அர்த்தம். ரெண்டாவது நடத்து, அதாவது ஏதாவது ஒரு கம்பெனி நடத்துறீங்க, ஏதாவது ஒரு ஆபீஸ் நடத்துறீங்க, அதுக்கும் நம்ம ரன் யூஸ் பண்ணலாம். மூணாவது பாத்தீங்கன்னா இயங்கு, இயங்குதல். ஓகேங்களா? சோ அதுக்கும் நம்ம ரன் யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த மீனிங் எல்லாம் வரக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு நான் சொல்றேன். சோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே, சோ இப்போ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. I run every morning. இங்க run அப்படின்றது ஓடுதல் அப்படின்ற ஆக்ஷனை குறிக்குது. நம்ம டெய்லி காலையில ஜாகிங் போற ஹாபிட் இருந்தா you can say run. அதாவது டெய்லி ஆக்ஷனை குறிக்கிறதுக்கு நம்ம ரன் யூஸ் பண்ணலாம். ரெண்டாவது she runs a business. அவங்க ஒரு பிசினஸ் நடத்திட்டு இருக்காங்க. ஓகே, ஒரு கடையை நடத்திட்டு இருக்காங்க அப்படின்ற இடத்துக்கும் நம்ம ரன் யூஸ் பண்ணலாம். மூணாவது the app doesn't run on my phone. இது நான் சொன்ன மாதிரி இயங்குதல், இயங்குது இல்லைன்னா இயங்கவில்லை அப்படின்ற மாதிரி விஷயத்துக்கு நம்ம ரன் யூஸ் பண்ணலாம். நாலாவது பாத்தீங்கன்னா water is running from the tap. இங்க தண்ணி ஓடிட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்துக்கும் நம்ம ரன் யூஸ் பண்ணலாம். சோ ஒரே ஒரு வேர்டை யூஸ் பண்ணி இந்த மாதிரி டிஃபரெண்ட் சிச்சுவேஷன்ல ஈஸியா பேசி அசத்துங்க. சோ இப்போ உங்களுக்கு ஒரு லைவ் எக்ஸாம்பிள் காட்டுறேன். சோ இன்னும் உங்களுக்கு பெட்டரா புரியும். Amma, what is our uncle doing? I think he runs a bakery. Why are you running in the afternoon, man? Morning I forgot to run, mom. நம்ம கிளாஸ்லோட அடுத்த செக்மெண்ட் ஷேடோயிங் பிராக்டிஸ். ஷேடோயிங்னா ஒண்ணும் கிடையாதுங்க, ஒருத்தங்க ரீட் பண்றதை கேட்டு அதை நம்ம அப்படியே நம்ம ரிப்பீட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுடைய ப்ரொனன்சியேஷன் இம்ப்ரூவ் ஆகும். ஏற்கனவே நம்ம 3 கிளாஸ்ல ஷேடோயிங் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த கிளாஸ்ல நான் படிச்ச லெசனோட கண்டினியூஷன் தான் இப்போ நான் படிக்கிறேன். ஸோ நான் படிக்கிறேன், ரிப்பீட் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். The rain is heavy. Let's wait in this tree till it stops to rain. Thought the cock pigeon and perched on a tree. He did not know there was a bird catcher nearby. The bird catcher silently reached near the pigeon and clamped. He caught the pigeon. ஓகே, சோ இந்த மாதிரி அந்த கதையோட ஒன்றுன எமோஷன்ஸோட நம்ம படிக்கும் போது ப்ரொனன்சியேஷனோட நம்மளுடைய மாடுலேஷனும் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு you will get it.